மகன் திருமணத்திற்கு பணம் இல்லாததால் தவித்த கண்ணதாசன். கை கொடுத்த தெய்வம் மருதமலை பாடல் உருவான கதை. இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1972ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் தெய்வம். MA திருமுகம் இயக்கத்துல வெளிவந்த இந்த திரைப்படத்துல கிருபானந்த வாரியார், ஜெமினி கணேசன், சவுகார் ஜானகி மற்றும் பலரும் நடித்திருக்காங்க. முருகனின் அருள் திருவிளையாடல்கள் 6 அக்காலத்தின் முறைமையில் நடைபெற்றதை போல் கிருபானந்த் வாரியார் தம் சொற்பொழிவில் மக்களுக்கு அறிவிப்பதை போன்று தொடங்குகிறது. தனித்தனி பிரச்சனைகளும் அதனை முருகன் தன் திருவிளையாடலில் ஆட்கொள்ளும் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த படத்துல இடம்பெற்ற அனைத்து பாடல்களுமே ஹிட். அப்படி இந்த படத்துல இடம்பெற்ற மருதமலை மாமணியே முருகையா பாடல் உருவான கதை குறித்து இதுல பார்ப்போம். கண்ணதாசன் வரிகளில் குன்றக்குடி வைத்தியநாதன் இசையில மதுரை சோமு கம்பீர குரலில் அமைந்த அற்புதமான பாடல் தான் இது. கண்ணதாசன் அவரின் மகனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்கிறாரு. ஆனால் அதற்கு போதிய பணம் இல்லாததால் மிகுந்த மன உளைச்சலுடன் மன அழுத்தத்துடன் இருந்து வந்துள்ளார். அந்த சமயத்துல கண்ணதாசனுக்கு தெய்வம் திரைப்படத்துல பாடல் எழுதுவதற்கான வாய்ப்பு கிடைக்குது. பின்னர் பாடல் எழுத சென்ற கண்ணதாசனை இசையமைப்பாளர் குன்றக்குடி வைத்தியநாதன் கண்ணதாசன் திறமையை பல்வேறு விதமாக சோதனை செய்யறாரு. பல மெட்டுகளை போட்டு அந்த மெட்டுகளுக்கு கண்ணதாசனை பாடல் எழுத சொல்றாரு. கண்ணதாசனும் அவர் போடும் எல்லா மெட்டுக்கும் வரிகளை எழுதி கொடுக்கிறாரு. அந்த பாடல் தான் மருதமலை மாமணியே முருகையா அப்படிங்கிற பாடல். அப்போது பக்கத்து அறையில் இருந்த தயாரிப்பாளர் சின்னப்பா தேவர் இந்த பாடல் வரிகளை கேட்டு சந்தோஷம் அடைந்து தேவரின் குலம் காக்கும் வேலையா என்ற வரி எனக்காக எழுதிய வரி போலவே உள்ளது என கூறி எல்லாம் முருகனின் செயல் என சொல்லிக்கொண்டு 1 லட்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு அதனை கண்ணதாசனிடம் கொடுக்கிறார். கண்ணதாசனும் அந்த முருகனை கொடுப்பதாக எண்ணி அந்த பணத்தை பெற்றுக்கொள்கிறார். இப்படித்தான் இந்த பாடல் உருவானது. உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பாடல் மிகவும் பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.